செவ்வாய் பகவான் நேரடி பார்வையை நம்மளை பார்க்கறதாலையும் அந்த பகவானுடைய அமைப்பால் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்வை பதிது, குரு பகவானுடைய பார்வையும் பதிதால் அந்த மங்கள யோகங்கள் சீக்கிரமாக அந்த சித்திக்கின்ற அமைப்பாக நம்மளுக்கு மாறப்போகுது. திரும்பவும் அந்த குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த குழந்தை பேரு பாக்கியம் சர்ஜரி நிறைய நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேன். திடீர்னு பார்த்தா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நடைபெறும். ஏன்னா சூரியனோட பார்வையும் சேர்ந்து அங்கே நடைபெறும். 11ஆம் இடத்தம் என்று சொன்னாலும் அது குழந்தை சார்ந்த விஷயத்தை பற்றி பேசும். இந்த நேரத்தில் அந்த பார்வையெல்லாம் பதியும் பொழுது நம்மளுக்கு குழந்தை சித்திக்கின்ற அமைப்பாகவும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா வாரிசு இல்லாமல் இருக்க இந்த வாரிசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். குறைந்தபட்ச தகுதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவானும் கணவன் மனைவி உறவில் சஞ்சலங்கள் ஏற்படும். பேச்சில் கவனம், அவங்க உடல்நலத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த ரத்தம் சார்ந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பாதிப்பை தரும். இந்த நேரத்தில் கணவன் மனைவியான இருக்கட்டும், மனைவன் கனவியாகட்டும், கும்பராசிக்கார் கொஞ்சம் பேச்சில் எந்த காரணம் கூட வீரியத்தன்மையோடு பேசாமல் இருப்பது நன்மையை தரும். குடும்ப உறவுகளும் குடும்ப சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதிகப்படியான நன்மையை கொடுக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும். இல்லை அதை சரி செய்யறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். நின்று போயிருந்த வியாபாரங்கள் திருப்பியும் தலை தூக்கத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். இல்லை கடன் பிரச்சனையாவது தீர்த்துட்டு நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பாக இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும். சூரியனுடைய இடப்பெயர்ச்சி 6ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பராக்கிரமத்தை கொடுக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலைக்கு நீங்கள் வெளியூருக்கு வேலைக்கு போயிடும். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்க போகுது, நம் வாழ்க்கையில் தடையான விஷயங்கள் எவ்வாறு இருக்கும், அதை நீங்கக்கூடிய காலமாக, வீடு சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எதனா உண்டா, நம்மளுக்கு காதல் திருமணங்கள் கைகூடுமா, இந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது நடைபெறக்கூடிய அமைப்பாக இந்த ஜூலை மாதம். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கும்போது நம்ம ராசியிலே ராகு பகவான் வீட்டிருக்கார். 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடம் யாரும் இல்லை, 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவதும், 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி பெற்று குருவோடும் சூரியனோடும் காணப்படுறார். அதுவும் இல்லாமல் சூரியனுடைய நிலைப்பாடும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய கலை. அந்த நேரத்தில் சூரியனுடைய நிலைப்பாடு அவர் தான் நம்மளுக்கு 7ஆம் அதிபதியும் கூட. அவர் நேரடியாக 6ஆம் இடத்துக்கு சார்ந்ததும் அது கடகத்துக்கு இடம்பெயர்வதும், ஏற்கனவே 7ஆம் இடத்துல வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கேது பகவான், இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம். சந்திரன் ஒவ்வொரு நாளைக்கும் 2.5 நாட்கள் சொத்து கொண்டு வருவார் ஒரு ராசிக்கும். இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது கும்பத்தின்கான அமைப்பு என்ன சொல்லி பார்க்கும்போது கிரகங்கள் வலிமை பெற்று ஆட்சி பெற்று காணக்கூடிய காலம். 2 கிரகங்களுடைய வலிமைத்தன்மை அதிகமாக இருக்குது. புதனுடைய தன்மையும் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தன்மையும் அதிவு பெற்று காணப்படுவதால் நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகும். அவனை கோர்ட்டுக்கோ இடம் சார்ந்த விஷயத்துக்கோ, ஐயா வீடு மாறலான்னு இருக்கேன், இந்த கடன் சார்ந்த விஷயங்களோ, தாயாரின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு முன்னெடுக்குமா, நல்லது தருமா. இடம் நாங்கள் இதுக்காக நான் பார்த்துட்ருக்கையா, இடம் பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை, வீடு கட்டுறதுக்காக பார்க்குற ஒன்றும் முடியலைன்னா இந்த மாதம் அதுக்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யுங்க, அதெல்லாம் எல்லாமே முன்னேற்றத்தை தரும். அதுக்கான வழிவகை என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். நிறைய முறை போராடிட்ட சுவாமி எல்லாமே ரிவேஸ் கீர் தான் போட்டுச்சு. இந்த மாதிரி ரிவேஸ் கீர் போட்டதெல்லாம் இந்த மாதம் துரிதமாக வேலைகள் நடைபெற்று வெளியில் போய் நாம் தங்கலாம், நம்ம வெளியூர் போயிட்டு நம்ம வெளியூரில் தங்கலாம் என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். கடனில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்குள் கட்டுக்குள் வருகின்ற அமைப்பாக இருக்க போகுது. செவ்வாய் பகவான் நேரடி பார்வையை நம்மளை பார்க்கறதாலையும் அந்த பகவானுடைய அமைப்பால் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பார்வை பதிது, குரு பகவானுடைய பார்வையும் பதிதால் அந்த மங்கள யோகங்கள் சீக்கிரமாக அந்த சித்திக்கின்ற அமைப்பாக நம்மளுக்கு மாறப்போகுது. திரும்பவும் அந்த குழந்தை பேரு என்று சொல்லக்கூடிய நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்த குழந்தை பேரு பாக்கியம் சர்ஜரி நிறைய நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டேன். திடீர்னு பார்த்தா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நடைபெறும். ஏன்னா சூரியனோட பார்வையும் சேர்ந்து அங்கே நடைபெறும். 11ஆம் இடத்தம் என்று சொன்னாலும் அது குழந்தை சார்ந்த விஷயத்தை பற்றி பேசும். இந்த நேரத்தில் அந்த பார்வையெல்லாம் பதியும் பொழுது நம்மளுக்கு குழந்தை சித்திக்கின்ற அமைப்பாகவும், ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா வாரிசு இல்லாமல் இருக்க இந்த வாரிசுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். குறைந்தபட்ச தகுதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசிக்காரங்களுக்கு இனி தொடர்வதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிறார் போல் அந்த வறுமையிலே எல்லாம் நம்ம வாடிட்டோம். இழந்ததை மீட்டெடுக்கிறதுக்கு அந்த ராகு பகவான் குடிந்த முயற்சியில் கொடுப்பார். எவ்வளோ வேகத்தை சுத்த முடியுமோ சுத்த வச்சிருவார்.
எவ்வளோ நாள் நம்ம இதில் ஒரு பின்தங்கி போயிட்டோமோ, மனம் வருந்தி நின்றுட்டோமோ, அதெல்லாம் மாறி இப்போ திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கான ஒவ்வொரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்ப வேலைகளில் அதாவது வீடு கட்டி ஆரம்பிச்சு நின்று போச்சு சுவாமி, இதெல்லாம் தடையில்லாமல் இருக்கட்டா இந்த மாதம் இதெல்லாம் நீங்கள் தொடரக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் நீங்கள் தொடங்கலாம். ஈஸியாக மூமெண்ட்டை கொடுக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நேரடி பார்வையாக நம்மளுக்கு 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக நம்மளை பார்ப்பார். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். சில நேரத்தில் அந்த பகவானுடைய அமைப்பையும் புதனுடைய அமைப்பும் நன்றாக இருப்பதால் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். இதுதான் லட்சுமி கடாட்சம் குலதெய்வ அருளும் நம்மளுக்கு கிட்டத்துக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும். செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவானும் கணவன் மனைவி உறவில் சஞ்சலங்கள் ஏற்படும். பேச்சில் கவனம், அவங்க உடல்நலத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்கணும். இந்த ரத்தம் சார்ந்த நரம்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பாதிப்பை தரும். இந்த நேரத்தில் கணவன் மனைவியான இருக்கட்டும், மனைவியின் கனவியாகட்டும், கும்பராசிக்காரர் கொஞ்சம் பேச்சில் எந்த காரணம் கூட வீரியத்தன்மையோடு பேசாமல் இருப்பது நன்மையை தரும். குடும்ப உறவுகளும் குடும்ப சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதிகப்படியான நன்மையை கொடுக்கும். வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான பாக்கியம் ஏற்படும். இல்லை அதை சரி செய்யறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். நின்று போயிருந்த வியாபாரங்கள் திருப்பியும் தலை தூக்கத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். இல்லை கடன் பிரச்சனையாவது தீர்த்துட்டு நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பாக இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும். சூரியனுடைய இடப்பெயர்ச்சி 6ஆம் இடத்து, அதாவது 6ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு பராக்கிரமத்தை கொடுக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலைக்கு நீங்கள் வெளியூருக்கு வேலைக்கு போயிடும். வேலைக்காக நாம் இருந்தால் வெளியூர் வேலைக்கு போகிறதுக்கான அமைப்புகள் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சா தயவு செய்து வாங்கி. இந்த பிரிவினை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவில் மட்டும் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த காலம். மனைவியால் ஏற்பட்டு வந்த துன்பம் இனி விலகும். மனைவியின் உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மாதம் முழுவதும் நீங்கக்கூடிய காலம். தாயார் சொந்தங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் முழுவதும் நீங்கும். தாயார் சொந்தங்கள் பாராட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் தெரிவிக்கும். உறவினருடைய வருகை இப்போ இந்த மாதம் அதிகமாக இருக்குது சாமி. இந்த மாதம் உறவினருடைய வருகையும் இந்த மாமியார் சொந்தங்கள் அனைத்தும் நம்ம வீட்டுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகளை கலந்ததுக்கான அமைப்புகளும் தேடி வரும். எல்லாம் நல்லது என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நல்லது நடக்கிறதுக்கான காலமாகும். இந்த கும்பராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்தக்கூடிய சுக்கிர பகவானுடைய ஆட்சி காலம் உங்களுக்கு சாதகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பட்டுவே கொடுக்க போகுது. பாதகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளிலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். திடீர்னு சொத்து வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஏற்படும். இல்லை இருக்கிற சொத்தை நாம் வீடு கட்டுறதுக்காக எல்லாமோ ஆப்ரேட் பண்ணலாமா, ஏங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கையில் வச்சுருந்தா ரூபாய் செலவு பண்ணிடுவீங்க, யாருக்காவது கொடுத்துட்டு அதை வேறு ஏமாந்துட்டு போயிடும். அதனால் இந்த தேவையில்லாத விஷயத்தை போகிறத விட வீட்டின் மேல் போட்டு நாம் விட்டு சொத்துக்களை பெருசாக்க வாழ்த்திக்கலாம் அப்படின்ற கொள்கையெல்லாம் ஏற்படக்கூடிய ஆதாயத்தை தேடுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். வண்டி வாகனங்கள் பழுதடைந்த அனைத்தும் சரி செய்யக்கூடிய அமைப்பு. சுக்கிரனால் ஏற்படக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் பெரிய வெற்றி கொடுக்கும். இது வரைக்கும் சுபமாக இல்லைன்னா இனிமேல் சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஜூலை மாதம் நெருங்கி வர உங்கள் வாழ்வில் தடையில்லாத அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாதம். வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும், கவலையே படாதீங்க. உங்களுக்கான வரவுகள் இருந்து கொண்டு வந்த டாக்ஸி டிரைவர் இவங்களுக்கெல்லாம் ட்ராவல்ஸ் வச்சுட்ருக்கவங்க எல்லாருக்கும் நல்ல கூடுதல் அமைப்போடு நம்மளுக்கு வருமானம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வெற்றி இல்லாமல் இருந்தால் இனிமேல் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். என்னென்னா அந்த மனைவியும் கணவன் உடலுத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க, வேகத்தை குறைங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது அந்த 17 தேதிக்கு அப்புறம் நன்மையை தரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான், அதாவது திருச்செந்தூர் சென்று வர, இது எப்போவுமே ராகு பகவான் நம்ம ஜென்மத்தில் வீட்டு இருக்கும் போதோ நாம் எப்போ போய் எங்கே சென்றடையணும்னா திருச்செந்தூர் சென்றடைய, திருச்செந்தூர் போயிட்டு இறைவனை நீங்கள் முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் தீவினைகள் அகலக்கூடிய காலம். எப்போவுமே நான் சொல்கிறேன் கேட்டால் ஜோசிக்காரர் நான் போய் வந்துட்டேனே அப்படின்னு இந்த வார்த்தையெல்லாம் விடணும், முதல்ல தூக்கி போட்டணும். திரும்பவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு நாம் இறைவன் கூப்பிட்டா தான் அந்த ஆலயத்துக்கு கூட போக முடியும். அதை நாம் தெரிஞ்சுக்கணும். சபரிமலைக்கு எல்லாரும் போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த இறைவனுடைய அட்டளை இருந்தால் தான் நிறைய பேர் மாலை போட்டு கூட போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் அல்லவா. இந்த சூழ்நிலை இறைவன் இட்ட கட்டளையாக நாம் ஒரு அடி எடுத்து வச்சாதான் இறைவன் நம்மளுக்கு முன்னெடுப்பார். அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்பட போது நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த கும்பராசிக்கு ஜூலை மாதம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.